கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. தொடர்ந்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been meditating on the same subject, that if the Son has set you free, then you are free indeed. கர்த்தர் நம்மை எவைகளெல்லாம் விடுதலையாக்குகிறார். We already saw about what all things from which God has delivered us. 7 காரியங்களிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறார். Lord delivers us from 7 things. அதற்காக தான் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். And for the same thing God has come to this அவர் இந்த world. உலகத்தில் வந்தது நம்மை கட்ட வரவில்லை. He did not come to this world to bind us, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும்படி but வந்தார். he came to deliver us from நம்மை bondages. சுதந்திரராக்கும்படி அவர் வந்தார். He came to this world to give us freedom. ஆகவேதான் இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். That is why he says that if the Son has set you free, then you are free indeed. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Know the truth and the truth shall set you free. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where there is the Holy Spirit, there is deliverance. ஆகவே கர்த்தர் நம்மை விடுவிக்கதான் விடுதலையாக்கதான் இயேசு உலகத்திற்கு வந்தார். That is why Jesus came into this world to deliver us. ஆனால் நாம் விடுதலையாக்கப்பட்ட நாம் சுதந்திரராய் மனம் போல வாழ்வதற்காக அல்ல. But the people who have been delivered, it is not that we can live in out of our own will. And நாம் நம்மை தேவனுக்கு அடிமையாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். But we need to submit ourselves as a servant to God. ஆமென். தேவனுக்கு நம்மை அடிமையாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். முதலாவது, Firstly, we need to submit ourselves as a slave of God. ஆமென், servant. தேவனுக்கு நம்மை அடிமையாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் அவயவங்களாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். Secondly, we need to submit every part of our body as an instrument of righteousness. மூன்றாவது, தேவ கிருபைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். Thirdly, we need to submit ourselves under the grace. நான்காவதாக, கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது உபதேச சட்டங்களுக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். And fourthly, we need to submit ourselves under the law of God out of our free will. அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாக தேவ ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Fifthly, we must submit ourselves to the Holy Spirit. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம் கடந்த Also, வாரத்திலே. in the last week we saw about that we need to submit to one another in the fear of the Lord. ஆமென். ஒருவருக்கொருவர் என்று சொல்லும் பொழுது அங்கே 5 பேருடைய 5 இடங்களிலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் சொன்னேன். I already said about submitting, about 5 points I gave. நம்முடைய வாழ்க்கையினுடைய 5 இடங்களிலே நாம் கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Lord expects obedience in 5 different areas. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Children must obey to their parents. மனைவிமார்கள் தங்களுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Wives must obey to their own husbands. அதே போலதான் ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு, அப்படி என்றால் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு, இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சபையில் இருக்கிற போதகர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். And the believers must obey the spiritual fathers. அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். They must submit themselves to the spiritual fathers. அதே போல ஊழியக்காரர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். And ministers of God must submit under the ministers the Lord has kept them under. அது மாத்திரமல்ல, பூமிக்குரிய எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Not only that, as worldly we need to submit to the worldly masters. எந்த இடத்திலே வேலை செய்கிறோமோ அந்த இடத்திலே நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Wherever we are working, we need to submit under our masters. அதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. And that is what the word of the Lord teaches us. அது மாத்திரமல்ல, அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We also must be subjected under the authorities. அரசாங்க சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must obey the governing authorities and the laws. அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must obey the laws given by the government. அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must also obey the governing authorities. இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய குறிப்பான பகுதி என்னவென்றால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். ஆமென்.
1 Corinthians 9 verse 19. For though I am free from all men, I have made myself a servant to all, that I might win the more. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். We'll close our eyes and pray. ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord Heavenly Father, we thank you for this wonderful time. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. Speak to us through your word, Lord. உம்முடைய திவ்ய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to listen to your voice. ஆண்டவரே, எங்களோடு பேசும். Speak to us. இன்றைக்கு நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ எங்களோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். Lord, speak to us what is your will. உம்முடைய இன்ப சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to listen to your sweet voice. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We submit ourselves into your வார்த்தைகள் hands. உம்முடையது ஆண்டவரே. Word is yours, உம்முடைய Lord. வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். Speak to us through your word. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் We பிதாவே. ask in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Amen. மீண்டும் ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. In 1 Corinthians 9 verse 19 we again read it, for though I am free from all men, I have made myself a servant to all, that I might win the more. அப்படி என்றால் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் எல்லோருக்கும் அடிமையானேன். Here it says that to win more people I have become myself, I have made myself a servant. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற நான் ஒருவனுக்கும் அடிமை அல்ல. Apostle Paul says that I am not a servant to anybody. ஆனால் எப்படியாகிலும் அதிக ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தும்படி நான் எல்லோருக்கும் அடிமையானேன். But to somehow win more people, I became a servant to others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise be to உண்டாவதாக. the name of our Lord. குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, And especially when we see about Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல் கல்வியிலே மிக சிறந்த கல்வியை உடைய ஒரு மேதை, படித்த மேதை. we know that Apostle Paul is a scholar. He has got good education. அவர் கமாலியருடைய பாதபடியில இருந்து நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். We know that he has been a person who got trained from Gamaliel. அது மாத்திரமல்ல, அதிக செல்வத்தை உடைய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். And also he is seen to be a wealthiest person. அது மாத்திரமல்ல, உயர்ந்த பதவிகள், ஸ்தானங்கள் உள்ள ஒரு மனிதன். Also a person who had great positions. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், But as he accepted Christ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமான கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன். Paul says that by knowing Christ, everything that is profitable to him, he counts it as a loss and trash. லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன். Everything that is profitable, he counts it as a loss and a trash. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ ஒரு வேலைக்காரனாக தன்னை ஒப்புக்கொடுத்தார். He submitted himself as a servant to the gospel. கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் அதை ஒரு பதவியாக, ஒரு ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். Today many people think it as a ministry for position. இன்றைக்கு ஊழிய பாதையிலும் பார்க்கும்போது பதவிக்காக சண்டை போடுகிறதை பார்க்கிறோம். Today even in ministry we see people fighting for positions. இன்றைக்கு பட்டத்தை பெறுவதற்காக போட்டி போடுவதை பார்க்கிறோம். We see people competing with each other for positions. ஆனால் அப்படி அல்ல, கர்த்தருடைய வேலை என்பது ஊழியம். But God's ministry is a service. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். Here the word says that any man serve, let him follow me. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். Anyone who wants to do the ministry must follow him. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். Which means that we need to follow his footsteps. அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது எவ்விதமாக இந்த உலகத்திற்கு வந்தார்? We need to follow and see how Lord came into this world. அவருடைய அடிச்சுவடுகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும். We need to follow his footsteps. அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் எஜமான், அவர்
எல்லாவற்றையும் உடையவர்தான். When Jesus came into this world, he is actually a master of everything. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர்தான். He is a God of heaven and earth. அவர் ஆபிரகாமிலும் முந்தினவர்தான். He is even before Abraham. சாலமோனிலும் பெரியவர்தான். Even greater than Solomon. தேவாலயத்திலும் பெரியவர்தான். Even greater than the temple of God. வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்தான். He is the one who came down from heaven. ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் அவர் ஒரு ராஜாவா இந்த உலகத்திற்கு வந்திருக்க கூடும். If he wanted, he would have come into this world as a king. ஏரோதுனுடைய அரண்மனை அல்ல. Not in a palace of Herod. அவர் நினைத்திருந்தால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரண்மனை உண்டாக்கி ஒரு ராஜகுமாரனா இந்த உலகத்தில் வந்திருக்க. If he wanted, he could have built the biggest palace on this earth and he would have come as a prince. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரக்கூடிய மேசியாதான். Jesus is the coming Messiah. அவர் வரக்கூடிய ராஜாதான். He is the king who is going to come. அவர் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாய் இருக்கிறார். He is the king of all kings. அவர் ராஜாதி ராஜாதான். He is the king of all kings. ஆனால் அவர் பூமிக்கு வரும் பொழுது But when the time that he came into this அவர் earth, அடிமையின் ரூபத்தை எடுத்தார். he took a form of a servant. அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். He took a form of a அவர் servant. ஏழ்மையின் கோலத்தை எடுத்தார். He took a form of a poor person. கடந்த நாட்கள் கூட அதை குறித்து நான் வர்ணித்து சொன்னேன். Even in the last week I explained about this. அவர் இந்த உலகத்திலே வந்து ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு ஏழை தகப்பன் தாய்க்கு மகனாக பிறந்தார். He came into this world. He was born in as to a poor parents. அது மாத்திரமல்ல 30 வயது வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது And we know that till his 30 years of age, அவர் தச்சனுடைய மகனாக மாத்திரம் அழைக்கப்படவில்லை. he was not only called as a son of a carpenter, அவர் தச்சனாக அழைக்கப்பட்டார். but he was also called as the carpenter. அப்படி என்றால் அவர் தன் சொந்த கையால தச்சு வேலையை செய்தார். Which means that he did the carpenting work with his own hand. அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தது மாத்திரமல்ல, He not only took the form of a servant, அவர் வேலைக்காரனாய் இருந்தார். but also he did work. அந்த விளக்கங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. I don't want to go in detail. அப்படிதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். And that's why Lord says that if one wants to do my ministry, if any man willing to serve me, let him follow me. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினார் என்னை பின்பற்ற கடவன். if anyone wants to serve him, let him follow me. அடுத்தது சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். And wherever I will be, my servant will be also there. அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். And Jesus says that if anyone serves him, the Father God will glorify him. அப்படி என்றால் இந்த ஊழியத்தில் अनेகர் கனத்தை எதிர்பார்க்கிறது பார்க்கிறோம். Today in ministry many people are expecting honor. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில், கர்த்தருடைய வேலை செய்வதிலே பிதா நம்மை கனப்படுத்த வேண்டும். When we do the God's ministry, our Father Lord must honor us. அது சிறிய வேலை ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம். Maybe it's a small ministry or a big ministry. ஆனால் பிதா நம்மை கனப்படுத்த வேண்டும். But Father God must honor us. அப்படி என்றால் நாம் செய்கிற வேலை, நாம் செய்கிற ஊழியம் பிதாவினுடைய உள்ளத்தை கவர வேண்டும். Which means that every work that we do must attract the heart of the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது பிதாவினுடைய உள்ளத்தை கவர்ந்தார். When Jesus came into this world, it attracted the heart of, it touched the heart of the Father. 30 வயது நிரம்பினவராய் அவர் யோர்தான் நதியில் வந்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். When he completed his 30 years of age and came to Jordan for baptism, the heavens shook, it opened its doors and a voice came from heaven saying that this is my blessed son whom I am pleased with. பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது, when Jesus, the God of heaven and earth, came into this world, அவர் இந்த உலகத்திலே ஊழியக்காரனாக, he came into this world as a servant. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய 4 முகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக. We know that 4 gospels shows the different 4 facets of Jesus. முதலாவது சுவிசேஷ புத்தகமாகிய மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் வர்ணிக்கிறது. Matthew describes Jesus as king. அவர் ராஜா, அவர் வரக்கூடிய ராஜாதான் ராஜா என்று வர்ணிக்கப்படுகிறது. It describes Jesus as the king who is going to come. அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம்
சுவிசேஷம் அந்த ராஜாதி ராஜாவை ஒரு வேலைக்காரனாய் வர்ணிக்கிறது. And Mark describes Jesus as a servant. ஆமென். ராஜாதி ராஜாதான். He is the King of Kings. அவர் ஒரு வேலைக்காரன். But he is a servant. ஆகவே நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? So we need to follow இயேசுவை பின்பற்ற வேண்டும். Jesus. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 30 வயது நிரம்பினவராய் யோர்தான் நதியில் வந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என் நேசகுமாரர், இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். When Jesus completed his 30 years of age, he came to Jordan for baptism. That's when the heavens were open and the voice came up and saying that he is my blessed son in whom I am pleased with. 30 ஆண்டுகள் அவர் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். He submitted himself for 30 long years. அப்படி என்றால் நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், அவர் தன் பெற்றோருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Which means that he submitted himself to his parents. அவர் சமுதாயத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். He submitted himself to the society. அந்த சமுதாயத்திலே அவர் ஒரு வேலைக்காரனாய் காணப்பட்டார். He was seen as a servant in that society. ஊழியக்காரனாய் காணப்பட்டார். He was seen as a servant in that ஆகவேதான் society. மார்க் எழுதின சுவிசேஷம் என்ற ஒரு புத்தகம் இயேசு கிறிஸ்துவை ஊழியக்காரனாய் வர்ணிக்கிறார். That is why the Gospel of Mark explains Jesus as a servant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise உண்டாவதாக. be to the name of our Lord. லூக்கா அவரை மனுஷகுமாரனாகி And வர்ணிக்கிறார். Luke explains Jesus as a son of யோவான் மனுஷகுமாரன், son of man. son of man. யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாய் வர்ணிக்கிறார். And John explains about as the son of God. ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும். So it is important that we need to follow his footsteps. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். I request மத்தேயு you எழுதின to read. சுவிசேஷம் 20, 27, 28 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இந்த வார்த்தை இவ்வளவு அருமையாக இருக்கிறது. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது கீழே வாசிக்கும் பொழுது வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். In Matthew 20 verse 27 and 28, and whoever desires to be first among you, let him be your slave, just as the Son of Man did not come to be served, but to serve and to give his life a ransom for many. ஆங்கில வேத புத்தகத்திலே அது இன்னும் அழகாக இருக்கிறது. It is beautifully explained in English Bible. தமிழிலே சொல்லும் பொழுது In English it says that whoever desires to be first among you, let him be your slave. அந்த வார்த்தை பாருங்க, முதன்மையானவன். Here it says whoever desires to be first. அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். Which means that we need to be the first in Lord's presence. உலக பிரகாரமான ரீதியிலே அல்ல. Not in the worldly way. தேவ சமூகத்திலே. But in Lord's presence. நாம் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டுமா? If you want to be the first, நாம் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். then you must be a slave. ஆனா ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது slave என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. In Tamil version it says you have to be a servant, but in English it says clearly that you need to be a slave. அடிமையாக இருக்க வேண்டும். That you need to be a slave. வார்த்தை இவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்க. These words are so beautiful. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். Our Lord is our example. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise be உண்டாவதாக. to the name of our Lord. குறிப்பாக சபையின் ஊழியத்திலே பார்க்கும் பொழுது, Especially in the ministry, church ministry, வேத புத்தகத்திலே மேய்ப்பர்களுக்காக 3 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 3 epistles have been written for the pastors. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, அதேபோல தீத்துவின் புத்தகம். 1 Timothy, 2 Timothy and Titus. அதிலே சபையின் ஊழியம் 3ஆக தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. There they have divided the church ministry into 3. முதலாவது உதவிக்காரருடைய ஊழியம். The first is the deacon, deacon. ஸ்தோத்திரம். உதவிக்காரருடைய assistants, lay preacher. The first is a lay preacher. assistants அப்படினா உதவி செய்வது. The ones who help the ministry. ஊழியம் ஆரம்பிக்க வேண்டிய இடம் அங்கதான்.
That is the place where the ministry starts. அதற்கு பிறகு மூப்பருடைய ஊழியம். And second comes the deacon. அதற்கு பிறகு கண்காணியினுடைய ஊழியம். And thirdly the bishop. அப்போ சபையின் ஊழியத்தை மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. So the ministry, the church ministry is divided into three. முதலாவது உதவிக்காரருடைய ஊழியம். Firstly the lay preacher. இரண்டாவது மூப்பர்களுடைய ஊழியம். Secondly the deacon. அடுத்தது கண்காணி. And thirdly the bishop. அந்த கண்காணி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு பிஷப் என்பது ஒரு பட்டமாக எடுத்துக்கொள்கிறார். And today bishop is considered as a big status or a position. அது ஒரு பட்டமாக எடுத்துக்கொள்கிறார்கள். A great rank people consider it as. இல்லவே இல்லை. But no. ஒருவேளை கண்காணியா இருக்கக்கூடியவர்கள் அநேகருக்கு ஊழியம் செய்யக்கூடிய வேலைக்காரர் தான் அவர். The bishops are the ones who must be a servant and help other people. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. Jesus is our role model. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தான் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். And we need to do God's ministry by following Jesus' footsteps. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அப்போஸ்தலர். Apostle Paul, even though he's an apostle, வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது யூதர்களுக்குள்ளே எவ்விதமாய் யூதர்களுக்குள்ளே உள்ள அந்த அப்போஸ்தல ஊழியத்தினுடைய முதன்மை ஸ்தானம் வந்து பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது. We know that among the Jews the apostle position of the chief of the apostles, Peter was considered as the chief of the apostles among the Hebrews, among the Jews. அது மாத்திரமல்ல, and not only that, புறஜாதியாருக்குள்ளே என்று சொல்லும் பொழுது பிரதான அப்போஸ்தலர் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். and Paul was considered as the chief apostle among the Gentiles. அவரே சொல்றார், நான் எப்படி அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி நான் எல்லோருக்கும் நான் என்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தேன் என்று. And Paul being the chief of the apostles among the Gentiles, he says that to win more souls I have become a servant. வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து In the Bible we see that our Jesus, அவர் 30 ஆண்டுகள் உலகத்திற்கு தன்னை he வெளிப்படுத்தவில்லை. did not reveal himself to the world for 30 years. உலகம் அவரை அறியவில்லை. The world did not know him. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நாபகனே அவரை 30 வயது வரை அறியவில்லை. Even John, who is considered as a forerunner of Jesus, did not know Jesus for 30 years. ஆகவே தான் அவர் சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். That is why here it says that there is somebody whom you don't know in your midst. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். There is somebody in your midst whom you do not know. அடுத்தது மிக பரிதாபமான ஒரு வார்த்தை சொல்கிறார், நானும் அவரை அறியவில்லை. And after that John says that even I do not know. யோவான் ஸ்நாபகன் சொல்லும்போது நானும் அவரை அறியவில்லை என்று சொன்னார். Even I do not know him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of our Lord. யோர்தான் நதியில் வந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று Jesus came up to Jordan river and he took baptism. அவர் கரையேறும் பொழுது, and when he was about to get over to the shore, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினால் பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். We know that the Holy Spirit anointed him. The Lord anointed him with the Holy Spirit. வேத புத்தகத்திலே அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 10:38 வாசிக்கும் பொழுது, in Acts 10:38 we read like this. அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. இங்கே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். Here we read clearly that how God anointed Jesus with his Holy Spirit and with power. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பெரிய அரண்மனையை ஸ்தாபித்து அவர் அங்கே இருந்து மக்கள் அவரிடத்திலே வந்து போகும்படி சொல்லி இருக்கலாம். Maybe if Jesus wanted, he could have built a big palace somewhere there and he would have invited people to come
come there and go. ஆண்டவர் நினைத்திருந்தா எருசலேமிலே ஒரு அரியாசனத்தை உண்டு பண்ணி அங்கே அமர்ந்து மக்கள் எல்லோரும் அவரிடத்திற்கு வந்திருக்க கூடும். If he wanted, he could have even built a big palace in Jerusalem itself. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the word says like அவர் this. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். He was seen to go around doing good. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். He was seen to go about doing good. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம்தான் இன்றைக்கு நமக்கு மாதிரி. And Jesus' ministry should be our model. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் He திரிந்தார். went about doing good. அப்படி என்றால் தேவைகள் உள்ள மக்கள் மத்தியிலே அவர் கடந்து சென்றார். He went into the needy people. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கடலின் அக்கறையிலே ஒருவன் கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகிறார். We all know about beyond on the other shore. அந்த ஒரு ஆத்துமாவை அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி There was one man bound with evil spirit, and to deliver him, தம்முடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு கப்பல் பயணம் செய்தவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். Jesus took his disciples and went on the ship. அவர் ஒருவேளை நினைத்திருந்தால் சீஷரில் ஒருவரை அனுப்பி இருக்க If கூடும். he wanted, he could have sent one of his disciples. ஒருவேளை அவனை கூட்டிக் கொண்டு வர சொல்லி இருக்க கூடும். He would have asked them to bring the person bound ஒருவேளை here. கலிலேயா கடல் கரையினுடைய இக்கரையில் நின்று அவர் உத்தரவு கொடுத்திருக்க கூடும். He could have given order on standing on the other side of Galilee. ஆனால் அவர் நமக்கு மாதிரியை காண்பிக்கும்படி, But to show us a role model, to show us an அவர் example, தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு he called all his disciples அக்கரைக்கு போகிறதை and பார்க்கிறோம். he went into the other shore. அங்கே சென்று அந்த பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த மனிதனை இயேசு விடுதலையாக்குகிறார். And he went there and delivered that man who was in bondages of evil அப்படி spirits. என்றால் அந்த ஒரு ஆத்துமாவுக்காக Which means that just for one soul, அவர் அந்த இடத்திற்கு போகிறதை he பார்க்கிறோம். went into the other shore. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நூற்றுக்கு அதிபதி. We all know about the centurion. நூற்றுக்கு அதிபதியை குறித்து இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது அவருடைய வேலைக்காரனை சுத்தமாக்கும்படி ஆண்டவர் இயேசுவே வருகிறார். We know that how centurion, when he tells about his servant, there Jesus himself comes to heal the servant. அப்பொழுது உடனே நூற்றுக்கு அதிபதி ஆளை அனுப்புகிறார். And there centurion sends his servant. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? And do you know what he says there? நூற்றுக்கு அதிபதி, நீர் என்னுடைய கூடாரத்திற்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. Centurion says that I am not worthy that you step into my house. நான் உம்மிடத்தில் வருவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. Even I am not worthy to come to you. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். Just send one word. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். Just say one word. என் வேலைக்காரன் சுத்தமாவான். And my servant will be blessed, he'll be healed. இந்த காரியத்தை ஆண்டவர் முதலே செய்திருக்கலாம். Lord Jesus could have done that before itself. ஆண்டவர் அங்கே திரும்பி பார்த்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள் காணவில்லை. And Jesus looked around, he looked at the disciples and said, I have not seen such a faith in the entire Jerusalem. பிதாவாகிய தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல, Lord God did not only anointed Jesus with the Holy Spirit, அவரை வல்லமையினால் அபிஷேகம் but பண்ணினார். also anointed him with power. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. There was power in his word. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பாதையிலே அவர் நீண்ட தூரம் பயணம் செய்தது. தீரு சீதோம் எல்லைக்கு அவர் சென்றார். We all know about the ministry, about the path that Jesus had to go. He had to go miles to do his ministry. தீரு Sidon and Tyre. Tyre and Sidon. The border of Sidon and Tyre. அப்படி தீரு சீதோனுடைய எல்லைக்கு அவர் போனார். He went even to the border of Tyre and Sidon. அந்த இடத்திலே சென்றது எதற்காக தெரியுமா? And do you know for what he went to the border? ஒரு கானானிய ஸ்திரீயுடைய அவளுடைய மகளை குணப்படுத்தும்படி. Just to heal the daughter of one Canaanite woman. அந்த கானானிய ஸ்திரீயினுடைய அந்த ஒரு மகளை சுகமாக்கும்படி அவர் அந்த எல்லைக்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம். Just to heal the daughter of that Canaanite woman, Lord goes to the border of Tyre and Sidon. அங்கேயும் ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. And even there Jesus looks at the woman and says that your faith is great. இன்னும் வேதத்திலே பார்க்கும் பொழுது யவீர் வந்து தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்தில் வேண்டும் பொழுது,
ஜைரஸ். Even Jairus, when comes to Jesus and pleads about his ஆண்டவர் daughter, அந்த இமைப்பொழுதே அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த பிள்ளையை குணமாக்கி இருக்கக்கூடும். he could have just on that second itself he could have sent a word and healed his daughter. அந்த இல்லத்திற்கு இயேசு கடந்து போகிறதை But we see that Jesus goes to Jairus' house and heals காரணம் his என்ன daughter. தெரியுமா? Do you know what is அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, அவர் ஊழியம் செய்ய வந்தார். Do you know what is the reason? Because he did not come to be served but to serve. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம், And the ones who follow Jesus, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நாம், and once we who are doing his ministry, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். we must follow his footsteps. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:19 சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். That is why Paul says in 1 Corinthians 9:19, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி நான் என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். that's why Paul says that to win some more people I have made myself a servant. அப்போ அவர் நான் படித்த மேதை இல்லாவிட்டால் நான் இப்பொழுது அப்போஸ்தலனாய் விட்டார், என்னையும் அப்போஸ்தலனாய் அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன், நான் 3ஆம் வானத்திற்கு வரைக்கும் சென்று விட்டேன், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் ஒரு பாஸாக செயல்பட்டிருக்க கூடும். He could have acted as a boss and he could have boasted about his education or saying that I am considered as I am anointed as an apostle or I was taken to the third heaven. He could have said like that. ஆனால் அப்படி அல்ல. But not like that. அதிக ஜனத்தை ஆதாயப்படுத்தும். But he says that to win more people, அவர் தன்னை அடிமையாய் ஒப்புக்கொடுத்தார். he submitted himself as a servant. இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, And if we see Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பஸ்காவிலே அவர் கலந்து கொள்கிறதை பார்க்கிறோம். we see Jesus attending the last Passover. அவருடைய கடைசி பஸ்கா இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடின்படி உள்ள நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள கடைசி பஸ்கா அதுதான். We know that Jesus attended the last Passover. It was not only their last Passover, but it is the last Passover according to the law. இன்றைக்கும் ஒருவேளை யூதய மக்கள் அவர்கள் பஸ்காவை கடைபிடிக்கலாம். Even maybe today Jews must be following the same Passover. அது பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய பஸ்கா அல்ல. But that is not the Passover which will be accepted by the heaven. கலந்து கொண்ட கடைசி பஸ்காவின் போது, but the last Passover that Jesus attended, அவர் அங்கே அவர் வேதத்தில் அதை வாசிக்க நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:4 வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். Here in John chapter 13 verse 4 we see that he rose up from supper and laid aside his garments, took a towel and girded himself. இங்கே ஒரே ஒரு இடத்துல மாத்துதான் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பாதம் கழுகுகிறதை பார்க்கிறோம். Only here is just one place where we can see about washing of the feet. சிலர் இதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். Some people understand it in the wrong way. 4 சுவிசேஷ புத்தகத்திலும் கர்த்தருடைய பந்தியை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. We see about Lord's table in all the 4 gospels. ஆனால் இந்த ஒரு இடத்தில் மாத்திரம்தான் நீங்க பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அவருடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவர் தம்முடைய சீஷருடைய பாதங்களை கழுகுகிறதை பார்க்கிறோம். But only here, only in one place we see that Lord, he took away his garments, he took a towel and girded himself and washed the feet of the disciples. இங்கே நீங்க பார்க்கும் பொழுது குறிப்பாக ஸ்தோத்திர இந்த விளக்கங்களுக்குள்ளே போவதற்கு எனக்கு நேரமில்லை, ஆனால் நான் குறிப்பிட விரும்புகிறேன். I do not have much time to go in detail, but I would just give the points. அப்படி என்றால் அந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகையின் போது மூத்தவர்கள் அவர்கள் பெரியவர்களுடைய கால்களை சிறியவர்கள் கழுவ வேண்டும். In the Jewish culture, in the Passover, it was a tradition that the elders would wash the feet of the young people. இன்றைக்கு கைகளை கழுவது கால்களை கழுவதெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு சமூக இடைவெளி என்று சொல்லி இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நம்முடைய அரசாங்கம் நமக்கு அதற்குரிய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். And in these days during this time of we see that the government has ordered that we need to wash
wash and keep hands and keep social distancing. ஆமென். ஆனா அந்த நாட்களிலே யூதர்களுடைய இல்லத்திற்கு யார் வெளியிலிருந்து உள்ள வந்தாலும், But during those days, and according to the Jewish culture, whoever would come from outside, ஒருவேளை யாராகிலும் பெரியவர்கள் வந்திருந்தால், and if an elder would have come from முக்கியஸ்தர் outside, ஒருவர் வீட்டுக்கு வந்தால், if the chief of the person comes inside the house, அந்த வீட்டினுடைய எஜமான் போய் அவருடைய காலை கழுக வேண்டும். then the master of the house would wash the feet of that guest. ஒருவேளை சற்று ஒரு சிறியவராய் இருக்கக்கூடும் என்று சொன்னால், And if the guest is a young person, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த எஜமானுக்கு அடுத்து கீழே உள்ள ஒருவர் போய் அவருடைய காலை கழுவுவார். then the second person to the master of the house would go and wash the feet of the guest. ஒருவேளை அந்த சாதாரண ஒரு நபராய் இருக்கக்கூடும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் சென்று அவருடைய காலை கழுக வேண்டும். And if the guest is an ordinary a common person, then the servant of the house would come and wash its feet. ஒருவேளை அவர் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர் என்றால், and if the guest is of no value and not at all ஏதாவது கொஞ்சம் considered, முக்கியத்துவம்னா தண்ணியாவது எடுத்து கொடுப்பாங்க. if he has little bit of importance, they would at least hand over the water. ஒருவேளை அவங்களை விட தரை குறை தாழ்வுள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவங்களே போய் தண்ணி எடுத்து அவங்களே கழுவிக்கணும். And if the guest is of very low rank, then they have to go and get own water and wash the feet. ஆனா நமக்கு எல்லோருக்கும் தெரியும், We all know. இயேசு கிறிஸ்து சீமோன் என்ற பரிசேயனுடைய வீட்டிலே அழைக்கப்பட்டார். We all know that Jesus was invited to the Simon Peter's house. அங்கே சீமோன் என்று சைமன் இல்ல, Sorry, Simon's house. பரிசேயன், Simon the Pharisee. ஆமென். பரிசேயனுடைய வீட்டிலே அழைக்கப்பட்டாங்க. We all know about the incident what happened when Simon the Pharisee invited Jesus. வீட்டுக்கு அழைத்தது உண்மைதான். It is true that he invited Jesus to the அங்கே house. சீமோன் தான் சென்று இயேசுவுடைய பாதத்தை கழுவி இருக்க வேண்டும். There Simon should have gone and washed the feet of Jesus. இல்லாவிட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் சென்று இயேசுவுடைய பாதத்தை கழுவி இருக்க வேண்டும். Or somebody from Simon's house would have gone and washed Jesus's feet. ஆனால் அங்கே சரி கால் கழுக வேண்டாம், கால் கழுக தண்ணியாவது எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். At least even if they wouldn't have washed his feet, they would have at least handed over some water to wash. ஆனால் தண்ணீர் கூட அவருக்கு கால் கழுக கொடுக்கல. But they did not even give water to Jesus for இதை washing. பார்த்து கொண்டிருந்ததான ஒரு பாவியாகிய ஸ்திரீ இதை பார்த்து கொண்டிருந்தாள். A sinner woman was watching all this. அவள் நேரடியாக வந்தாள். And she came straight away. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள். She went and sat at the feet of அவள் Jesus. தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுகினார். She washed the feet of the Lord with her tears. கண்ணீரினால் கழுகிறது மாத்திரமல்ல, She not only washed his feet with her tears, அவள் தன்னுடைய தலை முடியினால் அவருடைய பாதத்தை துடைத்தார். and also she wiped his feet with her own hair. அது மாத்திரமல்ல, And not only that, விலையேறப்பட்ட தைலத்தை, and also she அவரை அபிஷேகம் பண்ணினார். She also anointed him with the precious oil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise be to the உண்டாவதாக. name of our Lord. அப்படி என்றால் யூதருடைய கலாச்சாரம் அப்படிதான். And that was the culture of the Jews. அப்படி என்றால் அந்த கடைசி பஸ்காவின் போது During the last Passover, அந்த கூட்டத்திலே சிறியவர் பெரிய அவருடைய பாதத்தை சீடர்கள் தான் கழுகியிருக்க வேண்டும். it would have been in such a way that the disciples should have gone and washed Jesus's feet. ஒருவேளை அவர்களுக்குள்ளேயே போட்டி இருந்திருக்க கூடும், யார் அவர்களுக்குள் பெரியவர். Maybe they would have. வேதத்துல பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளே அந்த போட்டி வந்ததை பார்க்கிறோம். Yeah, we also see in the Bible that they had a competition within themselves that who would go and wash his feet. அப்படினா யாருடைய பாதத்தை கழுக போறோம்? There was a question that who will go and wash whose feet. ஒருவேளை சீமோன் பேதுரு நினைத்திருப்பான், நான் இயேசுவுடைய பாதத்தை கழுகலாம். Maybe Simon Peter would have thought that I will go and wash Jesus's feet. ஆனா யோவான் என் காலை கழுகணும். But John must wash my feet. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? But do you know what Jesus did there? வஸ்திரத்தை கழற்றி வைத்து, He kept out his clothes. கிளவுஸ்னா அவருடைய மேல் அங்கியை கழற்றி வைத்து, He kept out his outer coat. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஒரு சீலை எடுத்து தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு He tied a towel at his அவர் waist. 12 சீஷருடைய பாதத்தையும் கழுகினார். And he washed all his disciples' அவருடைய feet. இடுப்பிலே கட்டப்பட்ட அந்த சீலையை கொண்டு அவருடைய பாதத்தை துடைத்தார்கள். And he wiped their feet with the towel that he had on his waist. அது
கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். And there Lord had kept a model for us. எப்பயோ ஒரு முறை கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது யாரோ ஒருத்தருடைய காலை கழுகுன உடனே அந்த கடமை தீர்ந்து போச்சுன்னு சொல்லி ஏமாந்து போயிடாதுங்க. Do not be deceived saying that once in a while during the communion you wash each other's feet and you will finish off what Lord said. அப்படி அல்ல. Not like that. ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு தேவையாய். But we need to have such kind of a heart every single day. பாதத்தை கழுவுவது நான் தவறு என்று சொல்லவில்லை. I am not saying that washing of the feet is wrong. அல்லேலூயா. ஆண்டவர் 12 பேருடைய காலையும் கழுவினார். Jesus washed all the 12 disciples' feet. ஒருவேளை போதகர் நினைப்பீர்கள் என்றால் அவங்க சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுடைய காலை நீங்க கழுவுங்க, தப்பில்லை. If it is not wrong, even if the pastor wills, he can wash all the believers' feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of our Lord. அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of our ஆகவே Lord. இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து கொடுத்தார். And here Jesus has shown us an example. ஆகவே தான் உங்களில் எவன் முதல்மை உள்ளவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். That is why Lord says that if any of you wills to be the first one, you need to be a slave first. அது மாத்திரமல்ல, வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். Also in John chapter 21 verses 9 to 11 we see another incident. அங்கே நாம் பார்க்கும் பொழுது வாசிங்களே. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of our Lord. இங்கே நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கின்றோம். Here we see the risen God. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கின்றோம். Here we see the risen Jesus. மகிமையான இயேசுவை The பார்க்கின்றோம். glorious Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். That we know that Jesus gave them an order. அப்படி என்றால் நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன். That I will go even before you to Galilee. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு 2 விசை தம்முடைய 2 முறை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் எருசலேமில் தரிசனமானார். Jesus revealed himself to his disciples twice in Jerusalem. அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். On the same day he was risen, he revealed himself to the disciples. 10 பேருக்கு சீஷர்களுக்கு தரிசனமானார். He revealed himself to 10 of his disciples. 8வது நாளிலே அவர் அங்கே ஒருவர் விடுபட்டிருந்தார், அவர் தோமா, அவருக்கும் சேர்த்து அவர் தரிசனமானார். And on the 8th day he revealed himself to Thomas. ஆனால் அடுத்த தரிசனத்தை நாம் வேதத்திலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, And if we study about the next the time he revealed himself, அது கலிலேயாவிலே உள்ள அந்த திபேரியு என்று சொல்லக்கூடிய அந்த கடற்கரையில் தான். and the next time he revealed himself was at the river bank of Tiberias. அதே கலிலேயாவில் உள்ள உயரமான ஒரு மலையிலும் அவர் தரிசனமானதாக நாம் பார்க்கின்றோம். We also see that he revealed himself on a mountain on Galilee. கலிலேயாவில் ஸ்தோத்திரம், அந்த கலிலேயாவிலே உள்ளதான திபேரியு என்ற கடற்கரையிலே முதலாவது அவர் தரிசனமாகிறார். He revealed himself first on the sea of Tiberias. தம்முடைய சீஷர்களுக்கு அவர் உத்தரவு கொடுத்தார். He gave an order to his disciples. சீஷர்கள் அங்கே சென்று காத்திருக்கிறார்கள். That the disciples are waiting there for the Lord. இயேசுவை காண முடியவில்லை. But they were not able to see Jesus. அங்கே அவர்களிடத்திலே புசிப்பதற்கு ஒன்றுமில்லை. They did not have anything to eat. எந்த ஒரு வாய்மையும் இல்லை. There is no possibilities. There was no possibilities. ஆகவேதான் அவர்கள் இரவிலே முடிவு செய்து விட்டார்கள் மீன் பிடிக்க போகும்படி. And that's why they decided in the night that they would go for fishing. இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. They tried all the night for fishing. ஒன்றும் அகப்படவில்லை. But they could not catch even a single fish. ஒன்றும் அகப்படவில்லை. They could not catch a single fish. விடிய காலமான பொழுது, But when it was early morning, இதோ கடல் கரையோரத்தில் ஒருவர் நிற்கிறார். they saw one person standing on the other side. அவர்களை கூப்பிடுகிற சத்தம் எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? Do you know how the voice came?
பிள்ளைகளே புசிக்க ஏதாகிலும் உண்டா? My children, do you have any food? ஒரு சில இடத்தில் மாத்திரம்தான் தம்முடைய சீஷரை அவர் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். Just in few places we can see Jesus calling his disciples as children. என்னுடைய நினைவு சரி என்றால் 2 இடத்துல. In 2 places. ஒன்று பஸ்கா உட்கொள்ளும்படியாய் அவர் அமரும் பொழுது அங்கே சிறு பிள்ளைகள் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். One is during the Passover Jesus calls his disciples. In the last Passover Jesus calls. அடுத்தது இந்த இடத்திலே அவர் அந்த வார்த்தையை And பயன்படுத்துகிறார். secondly he is calling his disciples children in this place. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் अनेक சமயத்தில் சிறு பிள்ளைகள் தரம் இருக்கும். Many times even in our spiritual life we might have the childish nature. ஆமென். விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. We may not have faith. ஆவிக்குரிய முதிர்ச்சி, அந்த முதிர்ச்சியை இழந்து ஒரு ஆவிக்குரிய அந்த துவக்கத்தை போல நாம் காணப்படுகிறோம். We might lose our spiritual maturity and will be seen as immature and spiritually. ஆகவே தான் அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து இயேசு கூப்பிடும் பொழுது பிள்ளைகளே புசிக்க ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். That is why Jesus on the shore he calls his disciples as children. Do you have any food? ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். And they said nothing. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வலையை வலதுபுறம் போடுங்கள் என்று. And there Jesus says that put your net on the right side. அங்கே வலதுபுறம் வலை போடும் பொழுது வலைகள் கிழியத்தக்கதாய் பெரிய மீன்கள் அகப்பட்டது. When they put the net on the right side they were able to catch great big fish. ஒருவரும் இதுவரைக்கும் உலக சரித்திரத்துல இப்படி மீன் பிடிச்சிருக்க மாட்டாங்க. In the world history no one would have caught fish like this. நீங்க வலை போட்டா அங்க பெரிய மீன் இருக்கும், சின்ன மீன் இருக்கும். When anybody puts a net on any side they'll get both big fish and small fish. எல்லா சைஸ்ல உள்ள fish கிடைக்கும். They'll get all sizes of fish. ஆனா இந்த ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் தான். But only in this incident 153 பெரிய மீன்கள். we see that they were able to catch 153 big fish. தோல்வியின் மத்தியிலே, even in our life amidst failures கர்த்தர் நம்மோடு பேசுவார். Lord will speak to us. அந்த இன்ப சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால், if you give ears to a sweet voice அவர் உன்னை அதிசயங்களை காண செய்வார். Lord will make you see signs and wonders. அங்கே ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் till they were able to listen to God's voice ஒன்றும் அகப்படவில்லை. nothing, they were not able to catch a single fish. நான் நினைக்கிறேன் அந்த கலிலேயா கடல்ல வலை வீசி வீசி அங்க இருக்கக்கூடிய குப்பை எல்லாம் வாரி இருப்பாங்க. they would have caught all the trash of Galilee by putting the net again and again. அங்க இருக்கக்கூடிய எல்லா பாச அந்த ஸ்தோத்திரம் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாசைகள் அத தான் வாரி எடுத்துப்பாங்க. they would have caught all kinds of algae and all the small plants over there. ஆண்டவருடைய இன்ப சத்தம் கேட்ட பொழுது, but when they listened to the sweet voice of the Lord, பாருங்க அங்க ஆண்டவர் நேரா அங்க வரல. there Jesus did not appear directly. கடலின் மேல் நடந்து செல்லவில்லை. he did not go and walk on the sea there. கரையினோரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். but he was standing on a shore, side of the shore. அவங்க ஆழத்துக்கு போய் இருப்பாங்க. maybe the disciples would have gone into the deep. போட்டு தேடி இருப்பாங்க. they would have tried putting the net so many times. இயேசுவை விட்டு வெகு தூரமாய் சென்றிருக்க. they would have gone away from Jesus. ஆண்டவர் எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறார். where Jesus has said he is there. ஆனால் அவர் கரையின் ஓரத்தில் வந்த பொழுதுதான், and when Jesus came to the corner of the shore, இன்ப சத்தத்தை கேட்க முடிந்தது. they were able to listen to the sweet பிள்ளைகளே voice. புசிக்க ஏதாகிலும் உண்டா? children, do you have any food? ஒன்றுமில்லை என்று சொன்னார். they said nothing. ஆனால் வலை போட்ட பொழுது 153 பெரிய மீன்கள். but when they put the net on the right side they were able to catch 153 big fish. அவர்கள் கரையில் வந்த பொழுது, and when they came to the shore, அங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருக்கு. there they were able to see coals laid up there. அப்படினா இரவெல்லாம் அவங்க பிரயாசப்படுறாங்க. which means that they have been toiling the entire night. ஆனால் அவருடைய சொந்த கரமே and with his own hands தம்முடைய சீடர்களுக்கு வேண்டியவைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். he was preparing with his own hands whatever is needed. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவுடைய ஊழியத்தை நீ உண்மையாய் செய்வாய் என்றார். even today if you faithfully do his ministry, கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவர். Lord is able to provide to you and feed you. கையை உயர்த்தி நான் சொல்ல முடியும், I can raise my hand and say this. அவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். and that's why Jesus says that if anyone wants to serve me,
அவன் என்னை பின்பற்ற கடவன். They must follow me. ஆமென். Amen. நாம் உண்மையாகவே கர்த்தருடைய வேலையை செய்வோமானா, If you do really God's ministry, வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு. word says that the harvest is plenty but the laborers are very few. அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு. Harvest is plenty but laborers are இன்னைக்கு few. கர்த்தருடைய ஊழியத்துல நிறைய பாசஸ் தான் நம்ம பார்க்க முடியும். Even in today in the ministry we can see many bosses. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திலே வேலைக்காரர்கள் தேவை. But today in Lord's ministry servants are more important. ஆண்டவருக்காக அலைகிற பாதங்கள் தேவை. Lord wants feet that will toil for his ministry. ஆண்டவருக்காய் வேலை செய்யக்கூடிய கரங்கள் வேண்டும். Lord wants hands who will serve him. ஆண்டவருக்காய் பேசக்கூடிய நாவுகள் வேண்டும். Lord wants the lips that will speak for him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise be to உண்டாகட்டும். the name of our Lord. இன்றைக்கு ஆகவே தான் ஆண்டவர் அறுவடை மிகுதி வேலையாட்களோ. That is why it says that the harvest is plenty but laborers are ஒரு very இடத்திலே few. தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு இப்படி சொன்னார். In one place Jesus looks at his disciples and அறுவடைக்கு says, 4 மாதங்கள் உண்டு என்று சொல்லுகிறீர்களே. you are saying that there are 4 months for the harvest. கண்களை இப்பொழுதே ஏறெடுத்து பாருங்கள். But lift your eyes and see. இதோ வயல்வெளிகள் அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கு. Field is ready for the harvest. அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கு. Field is ready for the harvest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise be to உண்டாகட்டும். the name of our Lord. ஆண்டவர் இயேசு சொன்ன என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம் என்று சொன்னார். And the Lord says that to do the Father's will is my food. அது என்னுடைய போஜனம். And that is my food. நீங்கள் அறியாத ஒரு போஜனத்தை நான் புசித்தேன். I have eaten a food which you do not know. அது என்ன தெரியுமா? And do you know என் what? பிதாவின் சித்தம் செய்வது. That is to do my என் Father's will. பிதாவின் சித்தம் செய்வது. That is to do my Father's பிதாவாகிய will. தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். Father God anointed his son with the Holy Spirit வல்லமையினால் அபிஷேகம் and பண்ணினார். also anointed him with the அவர் power. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். And he went around doing good. அவர் ஊழியம் கொள்ளுகிறவராக அல்ல, He did not come to be served, ஊழியம் செய்கிறவராய். but he came to serve. அப்படினா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, He did not expect any reward. சில சமயத்துல நம்ம சில காரியத்தை செய்யும் பொழுது அதற்குரிய ரிட்டர்னை எதிர்பார்ப்போம். Sometimes when we do something we expect the reward. கர்த்தருடைய வேலை செய்யும் பொழுது But when you do God's ministry, நாம் பிரதிபலன் ஆண்டவரிடத்தில் மாத்திரம் தான் எதிர்பார்க்க வேண்டும். only expect the reward from the Father, from the காணிக்கை Lord. மற்றவரிடத்தில் காணிக்கை எதிர்பார்த்து கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாது. Do not do God's ministry expecting for offering from people. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க சென்றாலும் சரி, Even when you go and pray for the sick, இல்லாவிட்டால் வீடுகளிலே நாம் விசிட்டிங் போனாலும் சரி, even when you go for house visiting, காணிக்கை எதிர்பார்த்து போகக்கூடாது. do not go expecting for an offering. நாம் கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டும். But you need to do God's ministry. கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க வல்லவர். And Lord is great to meet your needs. அது அவருடைய வேலை. And that is his work. நிச்சயம் அவர் நம்முடைய தேவையை சந்திப்பார். Lord will surely meet your needs. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை 2 பேராய் அனுப்பும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what Jesus told to his disciples when he sent them 2 by 2? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். He says that the servant is worthy of worthy of the labor. of labor. வேலைக்காரன் Of கூலிக்கு wages. பாத்திரன். நான் எத்தனையோ சமயத்திலே நான் ஊழியத்திற்காக புறப்பட்டு போகும் பொழுது என்னுடைய வசத்தில் ஒன்றும் இருக்காது. Many a times when I go for ministry I do not have anything in my hand. ஒன்றுமே இருக்காது. I do not have any money in my hand. நானும் என்னுடைய மனைவி போகும்போது சில சமயத்துல காசே கையில இருக்கு. Sometimes when me and my wife would go there would be no money in my hand. பயணத்திற்கு கூட காசு There's இருக்காது. no money for my travel. ஆனால் நான் அந்த வார்த்தை தான் அறிக்கையிடுவேன். But I will claim this verse every time. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். That the Lord's ministers they are worthy for the wages. ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் நாம் உண்மையாய் வேலை செய்வோம். If you do his ministry, if you do faithfully in his vineyard, நிச்சயம் நம்முடைய எஜமான் நம்முடைய கூலியை then கொடுப்பார். surely the master Lord will give you the reward and ஆண்டவர் தம்முடைய wage. சீஷர்களை அனுப்பும் பொழுது When he sent his disciples, 2 பேராய் அனுப்பினார். he sent them 2. போகும்போது சொன்னா கையில வந்து நீங்க மாற்று வஸ்திரத்தை எடுக்க வேண்டாம். He said to them that do not have to take another dress with them. பணப்பையை எடுக்க Do வேண்டாம். not have to take money with them. அவங்களை வெறுமையாய் அனுப்பினாங்க. They were sent empty handed. ஆனால் கடைசியாய் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை வெறுமையாய் அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதேனும் குறைவு பட்டதா என்று. But Jesus looks at the disciples and asks that I have left you, I sent you empty handed, but were you in want of anything?
anything. சீஷர்கள் என்ன சொல்ல முடிந்தது தெரியுமா? Do you know what the disciples said? ஒன்றும் குறைபடவில்லை. They did not lack anything. கர்த்தர் உனக்கு குறைவை வைக்க மாட்டார். Lord will not keep any lack in your life. கர்த்தருடைய வேலை உண்மையாய் செய்வாய் என்றார். If you faithfully do God's ministry, ஆண்டவருடைய சேவை உண்மையாய் செய்வாய் என்றார். if you do his ministry faithfully. இன்னைக்கு பார்த்தா நிறைய பேருக்கு ஊழியம் என்ன செய்யணும்னே தெரியல. Today many people do not know what to do in his ministry. வேலையே இல்ல. They do not have work. Praise the Lord. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க வீடு வீடா போவாங்க, விசிட்டிங் போவாங்க. Today many of ministers of God, they go for house visiting now and then. உண்மையாகவே நாம் பாரத்தோடு ஜெபிப்போமா? If you really pray to God, கர்த்தர் ஊழியத்தின் வாசல்களை திறப்பார். Lord will open doors for the ministry. நாம் எஜமான்களாக நடிக்கும்படி இல்லாவிட்டால் எஜமான்களாய் செயல்படும்படி அல்ல. Not to act as masters, ஆனால் வேலைக்காரராய். but to be as servants. வேலைக்காரராய். To be as servants. கரையில் வந்த பொழுது when they came to the bank, அங்கே கரிநெருப்பு போடப்பட்டிருக்கு. and there was coals laid up there. அங்கே ஆண்டவர் தன்னுடைய சொந்த கையிலேயே நம்முடைய சீஷர்களுக்கு சமைத்தார். Jesus prepared the food for the disciples with his own hand. நல்ல கவனிங்க. Listen to me carefully. சீஷர்கள் எருசலேமில் தான் இருந்தாங்க. These disciples were in Jerusalem. ஆண்டவர் தான் சொன்னார், நீங்க வந்து கலிலேயாவுக்கு போங்கன்னு. Jesus told them that you need to go to Galilee. ஆண்டவர் சொல்லிட்ட, நான் உங்களுக்கு முன்பாக போவேன்னாரு. And Jesus told them that I will go even before you. முன்னால போயிட்டார் ஆண்டவர். Jesus went before them. ஆனா அவருடைய மாம்ச கண்களே இயேசுவை பார்க்க முடியும். But they were not able to see with their physical eyes. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கலிலேயாவுக்கு சென்றதனாலே, because they were obedient to his word and they went to Galilee, அவருடைய கரங்கள் அவர்களுக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்தப்பட்டது. Jesus prepared whatever they wanted with his own hand. இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கர்த்தருடைய திருக்கரங்கள் ஆயத்தப்படுத்தும். Our Jesus will prepare whatever you need even நீ today. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வாய் என்றால், If you do God's ministry கர்த்தருடைய faithfully, சேவை உண்மையாய் செய்வாய் if you என்றால், do his ministry உனக்கு faithfully, வேண்டியது மாத்திரமல்ல, not only what you உன் need, குடும்பத்திற்கு வேண்டியது மாத்திரமல்ல, not only what your family need, உன்னுடைய சந்ததிக்கு தேவையானதை கர்த்தர் but ஆயத்தப்படுத்தும். Lord will prepare even for your children. வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, Word says that the righteous will not be despised, அவன் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து தெரிந்தது இல்லை. and his children will never ஒரு wander about சந்ததி for அவரை food. சேவிக்கும். One generation would serve him, தலைமுறை தலைமுறையாயது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். and he will be called God's children for generation after generation. அப்படினா இன்றைக்கு ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும் என்றால், That which means that today if one ஒரு generation serves தலைமுறை him, உண்மை உத்தமமாய் கர்த்தரை சேவிக்கும் என்றால், if one generation serves him faithfully, தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் அந்த சந்ததியை அடாப்ட் பண்ணிடுவாங்க. Lord adopt his generation after generation. இன்றைக்கு மேற்கத்து நாடுகள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது தெரியுமா? Do you know how the Western countries have been யூரோப்பிய blessed நாடுகள் today? எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது தெரியுமா? Do you know how the European countries have been அவர்கள் blessed today? சுவிசேஷ ஊழியத்திற்கு கிரயத்தை கொடுத்தாங்க. அவருடைய முன் தலைமுறை, Because their previous generations they labored for God's ministry. அநேக தலைமுறைக்கு முன்பாய் சுவிசேஷ வேலைக்காக அவர்கள் கிரயத்தை கொடுத்தார்கள். Before many generations they toiled for the ministry. அவர்களுடைய கர்த்தர் அவர்களுடைய தலைமுறைகளை சந்ததிகளை ஆசீர்வதித்தார். And Lord has blessed the generation after generation. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாய் என்றால், If you obey to his கர்த்தருடைய voice, ஊழியத்தை உண்மையாய் செய்வாய் if you என்றால், faithfully do his அவருடைய ministry, திருக்கரம் உனக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்தும். his holy hand will prepare what is அவருடைய your கரமே need. உனக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்தும். His hand will prepare whatever you இந்த need. ஏலகிரி மலைக்கு நாங்கள் வரும் பொழுது When we came to this நாங்கள் Elagiri hill, வெறுமையாக தான் வந்தோம். we came without anything. ஒன்றும் கொண்டு வரவில்லை. We did not bring anything here. எங்களுக்கு எந்த உதவி எங்கிருந்து வரவில்லை. We did not have any help from ஆனால் anybody. இங்கே கர்த்தர் வந்த பொழுது But when we came here, எங்களுடைய தேவைகளை சந்தித்தது மாத்திரமல்ல, Lord not only met all our needs, நாங்கள் கேட்டிராத எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். but he also gave us needs which we did not even ask for. நான் ஆண்டவரிடத்தில் பெரிய கட்டடத்தை கேட்கவில்லை. I did not ask the Lord for a big building. நாங்கள் ஆண்டவரிடத்திலே பெரிய வீட்டை கேட்கவில்லை. I did not ask God for a big ஆண்டவரிடத்தில் house. காரை கேட்கவில்லை. I did not ask him for a car. உலக நாடுகளுக்கு செல்வோம் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. I never expected to go to abroad. அநேக உலக நாடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். But Lord gave me the grace to visit many foreign countries. எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் தந்தார். Lord gave me whatever I wanted. ஒருபோதும் கர்த்தர்
கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். Lord will never leave you. அவருடைய திருக்கரங்கள் தம்முடைய சீஷர்களுக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்தி His hands were preparing what his disciples அது wanted. மாத்திரமல்ல, அங்கே பெரிய மீன்களை பிடித்து கொண்டு வந்தாங்க. And there they caught big fish. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இப்பொழுது பிடித்த சில மீன்களை கொண்டு வாங்க. And do you know what Lord says? That bring those fish what you caught right now. ஒருவேளை நான் அங்க இருந்தா சொல்லியிருப்பேன், இப்ப பிடிச்ச மீனை நீங்க சமைங்கன்னு சொல்லியிருப்போம். If I was there in Jesus's place, I would have asked them, whatever fish you caught now, you can prepare it by yourself. இரவெல்லாம் பிரயாசப்பட்டார். But Jesus knew the hard work of the disciples. இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. They were struggling. பிரயோஜனம் இல்லாம தான் பிரயாசப்பட்டாங்க. நம்ம வாழ்க்கையில கூட சில சமயத்துல இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்வதுண்டு. They were struggling all night long in vain. Sometimes even in our life we do the same. ஆனால் நம்முடைய அலச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். But he is a God who remembers our struggles and hard work. பாருங்க, அந்த மீனை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவரே அவர்களுக்கு சமைத்து கொடுக்கிறார். There Jesus says that bring those fish and he prepares a food for them. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to finish it off by just one verse. எழுதின சுவிசேஷம் 12:37. Luke chapter 12 verse 37. Blessed are those servants whom the master when he comes will find watching. Assuredly I say to you that he will gird himself and have them sit down to eat and will come and serve them. ஆமென். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். We praise him by raising our hand. நம்முடைய எஜமான் சீக்கிரம் வரப்போகிறார். Our master is going to come soon. அவர் வரும் பொழுது And when he comes, நம்முடைய வேலை செய்கிறவர்களாய் காணப்பட, let us be seen serving him. அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட, let us be seen doing his ministry faithfully. நமக்கு கிருபை தருவாராக. May God give you the grace. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's close our eyes and pray. எப்படி அதிக ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தும்படி, how to win more souls, அதிக ஜனத்தை ஆதாயப்படுத்தும்படி, to win more people, நான் எல்லோருக்கும் அடிமையானேன். I became a servant. நான் ஒருவருக்கும் அடிமை அல்ல. I am not a servant to anyone, ஆனால் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி, but to win some souls, நான் எல்லோருக்கும் அடிமையானேன். I became a servant to everyone. அப்படியே இன்றைக்கு கர்த்தருடைய வேலைக்காரராய், which means that to be a servant of Jesus, ஊழியக்காரராய், to be his minister. நாம் விளங்க கர்த்தர் கிருபை தருவார். May God give us the grace. அவர் வரும் பொழுது And when he comes, அப்படியே செய்கிறவர்களாய், let us be seen once doing like வேலை that. செய்கிறவர்களாய், Let us be seen as ones who serve him. ஆண்டவருடைய சுதந்திரத்தின் மேல் இருமாப்பாய் கையாளுகிறவர்களாய் அல்ல. Let's not be the ones who uses his liberty for wrong way. ஆமென். அப்படியே கர்த்தருடைய சபையின் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. Let us not be ones double, ஆனால் கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களாய் காணப்பட, but let us be seen as ones who is doing his work. நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise him. இருக்கிற இடத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's submit ourselves wherever we are. நாம் கர்த்தருடைய வேலை என்று சொல்லும் பொழுது, when we say about Lord's work, இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரர் மாத்திரமல்ல, it's not only about the full time ministers, ஒரு விசுவாசிகள், but it is even about every believer. கர்த்தருடைய வேலை செய்ய முடியும். Every believer can do his ministry. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். They can do God's work. நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். We are responsible to do his work. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Praise be உண்டாவதாக. to the name of our Lord. ஆண்டவர் விட்டு போன தம்முடைய ஊழியத்தை, The ministry that Lord has left us, ஆண்டவர் விட்டு போன அவருடைய வேலையை செய்ய, the work that Lord has left, கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். may God give us the grace that we can do கிருபை it. தருவாராக. May God give us the அவர் grace வரும் பொழுது, and when he comes, அப்படியே செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். may God give us the grace that let us be seen doing his work. எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise you for this wonderful time, Lord. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். We submit ourselves. உம்முடைய வேலை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். Give us your grace that we can do your work. உமக்காக அலைய எங்கள் கால்களை பலப்படுத்து. Lord, strengthen our feet that we will do your work. உம்முடைய வேலை செய்ய எங்கள் கரங்களை பலப்படுத்து. Lord, strengthen our hands that we will do your work. உமக்காக பேச எங்கள் நாவுகளை பலப்படுத்து. Strengthen our lips that we can speak for you. ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட கதற எங்கள் கண்களிலே கண்ணீரை தருவீரா. Lord, give us tears that we can pray with burden for souls. ஒரு எரேமியா சொல்வது போல, as Jeremiah says, என் கண்கள் கண்ணீர் குளமாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னதை போல, he says that the tears of my eyes become just like a pool
ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். It would have been nice, he உம்முடைய says. வேலை செய்ய கிருபை தாரும். Give us your grace, நீர் Lord. வரும் பொழுது When you come, நாங்கள் அப்படியே செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். help us to be seen as ones doing your ministry. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. We ask in the name of our Lord. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen.